வெல்கம் வீவர்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக நியூ இயர் அன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ஐயப்ப பக்தர்களை பார்க்க முடிஞ்சது. சரி, சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஐயப்ப பக்தர்கள்கிட்ட பேசுறதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் ஒரு வயசான ஐயப்ப பக்தர்கிட்ட நான் லைட்டாக பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது, உங்களுடைய பயணம்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் எத்தனை வருஷமாக போகிறீங்க அப்படின்னு அவருடைய பயணம் இதை எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் 17 வருஷமாக தொடர்ந்து ஐயப்பன் சாமி கோயிலுக்கு இருமுடி கட்டி போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது கன்னிசாமியாக மாலை போட்டு கிளம்பும்போது அவர் சும்மா விளையாட்டா அந்த ஐயப்பன் கோயிலை பார்க்கணும், இந்த எல்லாருமே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகிறாங்க, அந்த காடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக தான் அந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு வருஷமே அவர் கன்னிசாமியாக அந்த மலை ஏறும்போது அவருக்கு நடந்த அந்த அதிபயங்கர அமானுஷ்யமான சம்பவத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இதை யூடியூப் சேனலில் போடுவேன், இதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும்னு சொன்னேன், தாராளமாக போட்டுக்கோங்க அப்படின்னு. அதனுடைய ஃபுல் ஸ்டோரியும் அவர் கூட உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சாமியோடைய பேர் கணேசமூர்த்தி. இவர் 17 வருஷமாக இருமுடி கட்டி போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் வருஷம் போகும்போது அவருக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவம் இதோ. இப்போ இருக்கிற மாதிரி சிறு வழியெல்லாம் அப்போ கிடையாது. பெருவழியில் தான் பயணம் பண்ணி ஆகணும். பெருவழியில் போகிறதுக்கு குறைஞ்சது 3 to 4 நாட்கள் வரைக்கும் ஆகும். பகல் நைட்டுன்னு பாராமல் கூட்டமாக மலையாகிட்டே இருப்பாங்க. பெருவழியில் போகிறக்குள்ள வழியிலெல்லாம் எருமெலியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த பெருவழிகள் எல்லாமே மார்கழி மாதம் மட்டும்தான் திறந்துருக்கும். மற்ற நாட்களில் இந்த பெருவழியை அடைச்சிருவாங்க. அப்படி எரிமலையிலிருந்து ஆரம்பித்து அலதா, சரியானா, பள்ளம்புலா வழியாக நிலக்கல் அடைஞ்சி அங்கிருந்து பம்பைக்கு போவாங்க. பம்பையிலிருந்து கன்னிமலை, அப்பூப்பன் கோயில், அது வழியாக 18 படி ஏறி ஐயப்பனை தரிசிப்பாங்க. எரிமலையிலிருந்து ஆரம்பித்த அவர் எல்லா ஏரியாவையும் கிராஸ் பண்ணி கரெக்டாக பம்பை அடைகிறார். பம்பையிலிருந்து கன்னிமலைக்கிட்ட கரெக்டாக போகும்போது அவருக்கு உடம்பு ரொம்ப அசதியாகவும் சுத்தமாக நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுது. என்னாச்சு, இவ்வளோ நேரம் இருந்த எனர்ஜி கன்னிமலைக்கிட்ட வரும்போது மட்டும் ஏன் நமக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் ஆயிடுது அப்படின்னு கூட வந்த எல்லா ஆள்கிட்டையும், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் இதில் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை, இந்த நடுராத்திரியில் யாரும் தனியாக போகக்கூடாது, போனால் மொத்தமாக கும்பலாக தான் போகணும், நாங்களும் உனக்காண்டி வெயிட் பண்ணுறோம், நீ தானே ஃபஸ்ட்டு மலை ஏறுற, உனக்கு அப்படி தான் இருக்கும், ஐயப்பன் அப்படி தான் சோதிப்பார் அப்படின்னு மற்ற எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. இவரும் நல்லா அசந்து தூங்கிறாரு. தூங்கி முடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கன்னிமலையை கிராஸ் பண்ணும்போது முன்னாடி போன ஐயப்பன் பக்தர் கூட்டத்தையும் காணும், பின்னாடி வந்த ஆட்களையும் காணும். இந்த குரூப் மட்டும் தனியாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த சைடில் இருந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி மற்ற எல்லார்கிட்ட சொல்லும்போது அவங்க, இல்லையே, எனக்கு ஒன்றும் கேட்கலையே, அக்கம் பக்கம் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, எதுவுமே எந்த சத்தமும் இல்லை. ஆனால் இவருக்கு மட்டும் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, இவங்க யாருக்குமே கேட்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் கேட்குதே அப்படின்னு அந்த சத்தம் வர திசையை நோக்கி கணேசமூர்த்தி திரும்பி பார்க்கார். அப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெண் உருவம் இவரையே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை ஜாடையில்
இப்படியே வான்ற மாதிரி கூட்டிட்டு இவர் சாமியை சரணமையப்பா, சாமியை சரணமையப்பா, என்ன இது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சாமி ஒரு நிமிஷம் அங்கே திரும்பி பாருங்க, அங்கே ஏதோ ஒரு பெண் உருவம் நிற்கிது அப்படின்னு. இது ஐயப்பன் காடு, இங்கே ஐயப்பனை தவிர வேற எந்த நடமாட்டமும் இருக்காதுன்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் சரிதான். அப்போ என் கண்ணுக்கு மட்டும்தான் இப்படி தெரியுதா, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அப்படின்னு. மறுபடியும் அந்த திசையை நோக்கி திரும்பக்கூடாது, இவங்க பின்னாடியே நடந்து போயிடணும் அப்படின்னு நடந்து போயிட்டாரு. அப்போ இவருக்கு எனர்ஜியும் சுத்தமாக இல்லாமல் நடக்க முடியாத அளவுக்கு மற்றவங்களுடைய நடைகள் எல்லாமே ஸ்பீடாக இருக்குது, இவருடைய நடைகள் ரொம்ப சோர்வாக, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப தன்னுடைய உடம்பே அவ்வளோ பாரமான மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னடா நம்மளால இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறோம், ஆனால் நடக்க முடியலன்னு சொல்லி கீழே குனிஞ்சி தன்னுடைய காலை பார்க்காரு. அதில் நீளமான முடிகள் இவருடைய காலை சுற்றி இருந்த மாதிரியே அவருக்கு தான், என்னதுடா இது, முடி இல்லைன்னா நம்ம 2 காலையும் சுற்றி நம்மளை தரையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்க அப்படின்னு சாமியே சரணமையப்பன்னு கத்திட்டு அங்கே பார்க்குறாங்க. சாமி இங்கே பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கத்துறாரு. அங்கே எல்லாரும் திரும்பி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுன்னா, என் காலில் எதுவும் முடி சுற்றி இருக்கு அப்படின்னு. மற்ற எல்லாரும் காலில் பார்க்காங்க, ஆனால் காலில் எதுவுமே இல்லை. இவர் சொல்கிறாங்க, பாருங்க என் காலில் சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க யாரும் நம்ப மாட்டேங்குது. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, அங்கே எதுவுமே இல்லைங்கிற, நீ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, வேகமாக நட, நீ அங்கே தூங்குனதுல தான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு பின்னாடியே நடக்க சொல்கிறாங்க. நடந்து எப்படி போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் நடக்க அந்த பெண்ணுடைய உருவமும் அந்த சைட்லேருந்து இவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. சேம் ஒரே செய்கையில் வான்னு கூப்பிட்ட மாதிரியே கூப்பிட்டுருக்கு. இவரும் அது என்னதான் உருவம்னு சொல்லி உத்து பார்ப்போன்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டு திடீர்னு தான் கூட வந்த எல்லாத்தையும் திரும்பி பார்க்காரு. இவங்க கூட நடந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே சேம் அச்சு அசலாக இவரே போலே இருக்காங்க. அச்சு அசலாக இவரே போலே இருந்துட்டு இவர்கிட்ட சொல்கிறாங்க கோபமான முகத்தோட, முகம் எல்லாமே இவரோட தான். இவருடைய உருவத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 12 பேர், இவங்க கூட போன 10 பேர் 12 பேர் இவருடைய உருவத்தில் மாறிட்டாங்க. போ, அதுதான் கூப்பிடுதில்ல, போ, அதுக்கு தானே ஆசைப்பட்ட, போ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லி அவர் கிடந்து கத்தியிருக்கு. போன அதோடைய சத்த ஒலிகள் அதிகமாகுது. அந்த பெண்ணுடைய செய்கைகளும் வான்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இவர் மறுபடியும் சாமியே சரணம் ஐயப்பா, நான் ஒன்றை நம்பி தான் வந்திருக்கேன், இப்படி என்ன இது பண்ணி, ஏன் எனக்கு இந்த சோதனை, மற்ற எல்லாருக்கும் இல்லாத சோதனை எனக்கே எப்படி கொடுக்கீங்க, நான் இதான் முறை மாலை போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள நினச்சிட்டே ஐயப்பான்னு வேண்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. மறுபடியும் அந்த தூரத்துலேருந்து சிக்னல் கொடுத்த அந்த பெண் உருவம் இவருடைய பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. இவர் பக்கத்தில் வந்து இவர்கிட்ட சிரித்த முகத்தோட, முகம் அவ்வளோ அழகா, ஒரு பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகுல அந்த பொண்ணு தன்னுடைய விரல்களை நீட்டுது. ஆனால் அதனுடைய விரல்களுடைய இந்த நகை மட்டுமே கிட்டத்தட்ட காட்டேரி நகை மாதிரி அப்படி இருந்துதான் இவருடைய எதிர்த்தாப்புல இவர் கூட வந்த யாருமே ஒரு செகண்டில் காணும். அப்படி அந்த பொண்ணுகள் செய்ய காட்டவும் இவர் உடம்புலையும் எனர்ஜி இல்லாத அளவுக்கு இவர் அழுதுகிட்டு இருந்திருக்கும். இவர் அங்கேயே முட்டி போட்டார், தப்பு பண்ணிட்டேன் ஐயப்பா, என்னை மன்னிச்சிருக்கேன், நான் சரியான முறையில் விரதம் இருக்கலை, பெண்களை பார்த்து சபலம் அடைஞ்சிட்டேன், அதுதான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு அவர் ஒரு செகண்ட் தான் கையில் தலையில் கட்டியிருந்த இருமுடியும் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் உங்கள் கோயிலை பார்க்கணுன்னுக்காக தான் அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் முதல்ல நான் வந்து விரதம் இருக்கிறதுனால எனக்கு சரியான இதுகள் தெரியாமல் நான் கொஞ்சம் சபலப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஆகலை. அப்போ அங்கே நடந்த காட்சி இதுதான். புலி ஒரு முறை சத்தம் கேட்குது. அப்போ இவருக்கு கூட கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரிதான், இப்போதான் வந்து ஏதோ ஒரு பிசாசு வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு, அடுத்தது நம்ம வந்து புலிகிட்ட மாட்ட போகிறோமா, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினைக்கும்.
அந்த புலி உருமுறை சத்தம் திசையை நோக்கி அவர் திரும்பி பார்க்குறாரு. அதில் இவர் கண் கூசுற அளவுக்கு ஒரு வெளிச்சம். புலி மேலே ஒரு உருவம் உட்காந்துக்கிட்டு வருது, கையில் வில்லோட. நினச்சி சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்குது. அந்த கதை கேட்கும் போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்படி ஒரு உருவம். இவருக்கு மறுபடி கண்ணை கசக்கிட்டு கூர்ந்து கவனிக்கிறாரு. புலி தெளிவாக தெரியுது, ஆனால் அதில் உட்கார்ந்துருந்த உருவம், கையில் இருக்கிற வில்கள் தெரியுது. ஆனால் ஐயப்பனுடைய உருவம் மட்டும் தெளிவாக தெரியல. கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்துட்டு, நம்ம முன்னாடி இருந்துச்சு ஒரு மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லி அதை திரும்பி பார்க்குற, அதை காணும். அப்பந்தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம இங்கே இது ஃபுல்லாக ஐயப்பனுடைய காடு, இங்கே வேற எந்த அமானுஷமும் இருக்காது. நம்மளை இப்படி மோகினி ரூபத்தில் வந்து பயமுறுத்தினதும் அந்த ஐயப்ப சாமி தான். நாம் விரத முறை சரியாக இருக்காதனால நமக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கவும், எப்பவுமே இல்லாத அளவுக்கு, இது வரைக்கும் நடந்து வரும்போது இல்லாத அளவுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்தவங்களோட அப்படி நடந்துட்டு போகிறாரு. கூட வந்தவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும், அந்த கூட்டத்துக்கு குருசாமின்னு ஒரு சாமி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த இதை உடனே சொல்கிறாரு, நானும் உங்கள் கூட தாண்டா வந்துட்டுருப்போம் சாமி, எங்களுக்கு ஒரு ஒன்றும் தெரியல சாமி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாம் சாமி எனக்கு இப்போ தான் நடந்துச்சு, நான் இப்படி விரத முறையில் இது பண்ணணும்னா அவர் திட்டுறாரு. விரதம் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் விரதம் இருக்கிற மாதிரி சபரிமலைக்கு விரதம் இருந்து வர முடியாது. அதனால தான் இந்த கோயிலில் பெண்கள் நாட்டாளோடு இது அவர் முழுக்க கன்னிசாமியாக வந்து உட்கார்ந்த இடம் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சரி சாமி, இப்போ வேகமாக நடப்பேன், இப்போ நீங்கள் என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்கீங்களான்னு பார்ப்பேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் அவ்வளோ வேகமாக நடந்து ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு கோயிலிலே கிட்டத்தட்ட நான் 4 மணி நேரம் உட்கார்ந்துருந்ததாக அவர் சொல்கிறாரு. அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் 17 வருஷமாக இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டுருக்காரு. அவருடைய கதைகள்லாம் சொல்லும்போது எனக்கே ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போச்சு. நம்மளும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகணும்னு சொல்லி நானும் மனசில் வேண்டியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.